பேசும்போது கூட வெளியே ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ் சினிமால மாதவின்னு முன்னாடி ஒரு நடிகர் இருந்தாங்க, அவங்கள மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு, இப்ப இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு மாதவி மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மேடையில பேசுறதுக்கு அக்ஷரா ரெட்டி அவர்களை மயக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷரா ரெட்டி. நீங்க எல்லாம் என்ன பிக் பாஸ்ல பார்த்திருப்பீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்க்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் மீடியாக்குள்ள வந்ததே எங்க அம்மாவோட கனவு தான். அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்பவுமே என் பின்னாடியே இருப்பாங்க. அவங்க தான் என்னோட மேனேஜர், அவங்க தான் என்னோட மவுத் பீஸ், அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியால அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 2 years பேக் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் அம்மா இல்லாம என்னால மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? ஏன்னா வந்து ஃபுல்லா அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான். ஃபுல்லா அவங்களே பார்த்துக்கிட்டு மீடியால நம்மளுக்கு கஷ்டமாகும். அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் பக்கத்துல இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியா வந்து படத்துல நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கு. கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி, நீங்க எங்களை அண்ணானே கூப்பிடலாம், உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவோம், அவ்வளோ கம்ஃபர்டபுளா பார்த்துப்போம், செட்ல எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா, மீடியால இப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அமேஸ்ட். தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலாம்னு நினைச்ச ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணா நம்பி சினிமாக்குள்ள வரலாம்.